காதோடு தான் நான் பேசுவேன். நான் ஒரு 50+ லேடி மேடம். சரி நான் வந்து ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன். சரி இப்ப வந்து பையன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாருங்க. ஹி ஹேட் சம் டிப்ரெசிவ் அண்ட் சைக்காட்ரிக் ப்ராப்ளம். சரி நாங்க வந்து அவரை ட்ரீட் பண்ணிட்டு அவர் நல்லா தான் இது பண்ணிட்டு இருக்கோம். சரி எத்தனை பசங்க? ஒரு பையன் இருக்கான். ஆ, அவன் வந்து எங்க பேரண்ட்ஸ் நல்ல வெல் ஆஃப்னால கூட்டிட்டு போய் அவனை படிக்க வச்சு நீ வெளிநாட்டுல நல்ல பொசிஷன்ல இருக்கான். ஒரு 2 இயர்ஸ் பேக் கல்யாணமும் பண்ணிட்டோம். சரி ஒரே பையன் தானே? ஒரே சன் மேடம். சரி. அது வந்து சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தான் இருந்தா மேடம். வீட்டுல வந்து வச்சுக்கோ அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. பிசினஸ் ப்ராப்ளம்னால அப்படி விட்டோம். சரி பைனான்சியலி நாங்க சஃபர் ஆகல. சரி இப்ப என்னன்னா அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் மேம். டாக்டர்னாவும் கொஞ்சம் கோஆபரேட்டிவ் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த லோன்லினஸ்ஸா இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சரியா வாழலையே, நல்ல அப்படி. பையன் ரொம்ப அருமையான பையன் மேடம். இல்ல இப்ப நீங்க வேலை பாக்குறீங்கல்ல? நான் வேலை பாக்குறேன். ஃபைனான்ஸ்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இந்த தனியா அவன் இருக்கான். இல்ல நீங்க நீங்க ப்ரொஃபஷனல் சொன்னீங்களே, அதான் கேட்டேன். நீங்க என்ன ப்ரொஃபஷனல் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன நான் ப்ரொஃபஷனல்? வந்து நான் லாயர் மேடம். சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க? ஆமாமா. இப்போ நடுவுல ஹேட் பிரேக், பட் திருப்பி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சோ இப்போ உங்களுக்கு டெய்லி எழுந்த உடனே ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு? ஒர்க் எல்லாம் இருக்கு. ஐ கீப் மை செல்ஃப் வெரி வெரி பிஸி மேடம். அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் எங்க இன்னொரு விட்டு நான் தனியா வந்துட்டேன். அதெல்லாம் வந்து இப்ப வந்து பேச்சு வருதப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம். இப்ப நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் ஒண்ணா இருக்கீங்களா இல்லையா? நானும் எங்க ஹஸ்பண்ட் ஒன்னா தான் மேடம் இருக்கோம். சரி. நானும் எங்க ஹஸ்பண்ட் இப்போ உங்க ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காரா? ஆமா மேடம். இது அந்த ட்ரீட்மெண்ட் தான். பட் முதல்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸா இருப்பாரு, வயலண்டா இருப்பாரு. இப்ப அதெல்லாம் அவ்வளவா இல்ல. இப்போ அவருக்கு வந்து வேலைக்கெல்லாம் போறது இல்ல அவரு? அவ்வளவா போறது இல்ல மேடம். 20-25 இயர்ஸாவே போறது இல்ல மேடம். அவர் என்ன படிச்சிருந்தாரு? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? அவரு வந்து பிசினஸ்ல அப்போ லாங் பேக் ப்ராப்ளம் ஆனதுனால அவர் போலிங்க. ரொம்ப ட்ரை பண்ணோம், அதனால முடியல. அப்புறம் விட்டுட்டோம். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு? அவர் வந்து ஸ்டீல் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு மேடம். என்ன படிச்சிருக்காரு? அவர் நிறைய படிச்சிருக்காரு. அதுதான் அப்புறம் AMIE அதெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. நிறைய படிச்சிருக்காரு. வெரி இன்டெலிஜென்ட். என்னன்னு தெரியல, தனியா வந்ததுனாலே என்னன்னு தெரியல, மதுரைல கொஞ்சம் சரி வந்தோம் நாங்க தனியா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. இப்ப வந்து திருப்பி பையனுக்கு அந்த மாதிரி இப்படி வரப்போ பையன் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு, லோன்லியா இருக்கு. பையன் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல இருந்திருக்கான். நம்ம ஒழுங்கா வாழ அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டி கான்சியஸா இருக்கு. இல்ல உங்க பையன் நல்லா ஹாப்பியா தானே செட்டில் ஆயிட்டாரு? செட்டில் ஆயிருக்கான். பட் டு பி ஃப்ராங்க் டாக்டர்னால கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் மேடம். கொஞ்சம் எல்லாம் கோஆபரேட்டிவ் இல்ல, கொஞ்சம் திங்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. யாருக்கு உங்க சன்னுக்கும் டாக்டர் இல்லாக்கும் பிரச்சனை இருக்கா? அவ்வளவு இல்ல. பட் அவன் வெளிநாட்டுல தான் இருக்கான், இங்க இல்ல. பட் எப்படியும் ஒன்ஸ் அதர் எங்க ஹஸ்பண்ட் ஏதோ சொல்லிடுறாரு, அவரோட இதுல ஏதோ ஒண்ணு ஆயிடுது. we are not able to have good report. எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியல மேடம். அது ஒண்ணு. நீங்க கான்டாக்ட் பண்ணாதீங்க. எதுக்கு அனாவசியமா கான்டாக்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவங்க பையன் வந்து எப்படியோ உங்க அம்மா அப்பா வளர்த்தாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அடாப்ஷன் மாதிரி தான். அவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நல்ல நிலையில இருக்காருன்னு நீங்க சொந்தம் கொண்டாடக்கூடாது. நாங்க பண்றதே இல்ல மேம். அவங்க அவ்வளவு தூரத்துல இருக்காங்க. இல்லை அனாவசியமா வந்து அவங்களா ஃபோன் பண்ணாங்கன்னா பேசுங்க. நீங்களாம் வந்து ஏன் ஃபோன் பேசல, ஏன் எங்களை கவனிக்கல, அந்த மாதிரிலாம் எதுவுமே டயலாக்ஸ் பண்ணாதீங்க. மேம் அது என்னன்னா அவனும் ரொம்ப அஃபெக்ஷனேட் சைல்டு மேம். அவனும் பேசாம இருக்க மாட்டான். அப்புறம் அது மாதிரிலாம் இருக்குல்ல மேம். இப்ப நமக்கு தான் லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க. இல்ல அவரா பேசும்போது ஓகே. இப்ப அவரா பேசும்பொழுது அஃபெக்ஷனேட்டா பேசுறாருன்னா அஃபெக்ஷனேட்டா பேசுறதுல தப்பு இல்லம்மா. பட் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றேன். எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், எனக்கு கவனிக்க யாரும் இல்லை, உங்க அப்பாவோட பிரச்சனையா இருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க பண்ணக்கூடாது. ஓகே மேடம். பிகாஸ் உங்க சன்னை நீங்க வளர்க்கும் பொழுது நீங்க அவர் பாட்டுக்கு தானே வளர்ந்தாரு. அவர் எந்த விதத்துலயுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே இல்லை. ஸோ அப்ப இப்போ உங்களோட பிரச்சனைகளை வந்து நீங்க அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறதுங்கிறது நியாயம் கிடையாது. ஓகே மேடம். பட் அவனுக்கா ஓரளவுக்கு தெரியுது இல்ல மேடம். அவனுக்கு வயசாவே இல்ல. அவன் எந்த விதத்துல வந்து என்ன ஈடு கட்ட முடியும்? இப்போ நீங்க வாழ்க்கையை இழந்துட்டீங்க. நீங்க வந்து உங்க திருமண வாழ்க்கையை வாழல. பட் உங்க மகனுக்கு வந்து நல்ல திருமண வாழ்க்கையை வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கான். ஓகே. அதனால இப்ப நீங்க வந்து திருமண வாழ்க்கையை சரியா வாழாததுனால இப்ப நீங்க வந்து ஒரு துன்பத்துல இருக்கீங்க. அதெல்லாம் ரீகால் பண்ணி ஓகே. ஸோ அதனால இப்போ நீங்க அனாவசியமா பேசும்பொழுது என்ன ஆகணும், எங்கேயா டயலாக் போய் அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு கொடுக்குற மாதிரி போயிடக்கூடாது.
சரி மேடம். உனக்காக நான் வாழ்ந்தேன் கொஞ்சம் கடைசியில ஹாப்பியா இருக்கா, ஒன்னும் தெரியல, கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குமா, பாவம் அவனும் கொஞ்சம் நம்ம பாவத்தை நல்லா இருக்கணுங்கிறதானே வழியா ஏதாவது அதுதான் தவறுங்கிறேன். அந்த 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 ஒரு இருக்குங்கிற மாதிரி தான் அந்த நினைச்சா கஷ்டமா இருக்கு. வேற அந்த ஒண்ணும் இல்ல தொனி மேடம். அந்த தொனி உங்களோட குரல்ல தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். ஓகே, அது வந்து ஆக்சுவலா மேல் மனசுல நீங்க வந்து அதை பாலிஷ்டா உங்களோட கன்சர்ன் மாதிரி சொல்றீங்க. ஓகே, மேல் மனசுல அந்த கன்சர்ன் மாதிரி சொல்றீங்க. பட் ஆழ் மனதுல என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து யூ டிட் நாட் ஹாவ் அ குட் மேரிட் லைஃப். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேயோ யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ பார்ட்னர் விச் யூனோ லைக் அண்ட் யூ தாட் தட் வென் த சன் இவன் க்ரோ அப் ஆனவுடனே அவன் தோள் கொடுப்பான் அப்படின்ற ஒரு ஏக்கம் எங்கேயோ இருந்திருக்கலாம். ஓகே, அது நார்மலாக எல்லா அம்மாவுக்கும் வந்து அப்படிதான். பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் தோள் கொடுப்பா, பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் தோள் கொடுப்பான், அவன் நம்மளுக்கு பார்ட்னர் மாதிரி ஆயிடுவான்ற ஒரு ஆழ் மனதில் அந்த பார்ட்னர்ன்ற ஒரு புரிதல் வந்து எங்கேயோ வந்து அவங்க கனவு வச்சுப்பாங்க, இவங்க இருப்பாங்க நம்மளுக்கு சார்ந்து போகிறதுக்குன்னு. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பிள்ளைங்கள் வளர்ந்தவுடனே அவங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் எடுத்துட்டு அவங்க வாழ போயிடுவாங்க. அப்போ அவங்க அதில் நல்லா வாழ்ந்தாலும் வாழலைனாலும் அது அவங்களோட பர்சனல் லைஃபு. ஓகே, ஸோ அதனால இப்போ நாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம இருக்கும் பொழுது நம்ம உரையாடல்களில் ஈடுபடும் போது என்ன ஆகும்னா, நம்ம பொண்ணு வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து சின்ன விஷயம் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நாம் அது பெருசாக்கிடுவோம் நம்மளே அறியாமல். அதே மாதிரி பையன் ஏதாவது சின்ன விஷயம் சொன்னா கூட நம்ம அதை பெருசாக்கிடுவோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு உறவு வேணுங்கிற காரணத்தினால. அதனால நான் என்ன சொல்றேன், அனாவசியமா கம்ப்ளைண்ட்ஸுங்கிறதே நம்ம பிள்ளைகள் கிட்ட சொல்லிக்க கூடாது. அதே மாதிரி அவங்களே சொல்லக்கூடாது. அவங்க அதே மாதிரி இல்ல அவங்க கிட்டே நம்ம சொல்லிடணும். அதுதான் அவங்க கிட்ட நீங்க இல்ல அவங்க கிட்ட நீங்க ஃபர்மா சொல்லிடணும். உனக்கு என்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு என் காதுல போடாத. நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப வல்னரபிளா இருக்கேன், ரொம்ப வீக்கா இருக்கேன். ஸோ நீ வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்கிட்ட போய் உன்னோட மேரிட்டல் இஷ்யூஸை பேசு. ஏன்னா எங்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு அது கரெக்டாக பர்செப்ஷன் தெரியாது, எனக்கு அக்யூரேட் பர்செப்ஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து செவியே கொடுக்கக்கூடாது. ஓகே.